ஓம் நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். வாழ்நாளில் ஒரு முறையாவது இப்படியாப்பட்ட பாடல்களை ஒருவன் அவன் வாழும்போது கேட்டாக வேண்டும். அவன் இறந்த பிறகும் அவன் பிணமாவது இந்த ஞானத்தை உணர வேண்டும் என்று அந்த காலங்களில் சோடங்கி இது போன்ற வைத்து கொண்டு சுடுகாடு வரை இந்த பாடலை பாடி வருவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த பாடலை பார்ப்போம். ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோனித மீது கலந்து பனியிருள் பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமகரம்பு கமடமிதன்று பார்வை மெய்வாய் செவி கை கால்கள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறந்த மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து யோகமும் பாரமும் நாளும் அறிந்து ஒளிநகை ஊரல் இதழ்மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியிலிருந்து மழலை மொழிந்து வாயிறு போதனம் நாமம் பிளம்ப உடைமணியாடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவிலிருந்து புழுதி களைந்து தேடிய வாளரோடோடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்த்தரு ஞான குரு உபதேசம் முத்தமிழின் களையும் கரை கண்டு வளர்விரை என்று பலரும் விளம்ப வாழ்16 பிராயமும் வந்து மதனஸ்வரூப்பன் இவனன மோகம் மங்கையர் கண்டும் மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழிய எறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறக்கோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைதிரை வந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஓர் தடியுமாகியே வருவது போவது ஒரு முதுகூனும் மந்தியனும் படி குந்தி நடந்து மதியும் அழிந்து செவிதிமிர் வந்து வாயெறியாமல் விடாமல் மொழிந்து கலகலவென்று மடஜலம் வந்து கால்வழி மேல்வழி சார நடந்து கடன்முறை பேசும் என உரைனாவும் உறங்கி விழுந்து கை கொண்டு மொழிந்து கடைவழி கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் 4 சுவாசமும் நின்று நெஞ்சி தடுமாறி வரும் நேரமே வளவிரை போல எகிரும் உரோமமும் சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச மனதும் இருண்ட வடிவம் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகொடு வீசி உயிர்கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழனொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாழ்கிணரே இவர் காலம் அறிந்து வரிசை கெடாமல் எடுமன ஓடி வந்திலமைந்தர் குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென நொந்து விறகிட மூடி அழல்கெடு போட வெந்து விழுந்து முறிந்தினங்கள் உருகியெலும்பு கருகியடங்கி ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனிமேலாவது ஆரம்பா ஈஸ்வரா இறைவா எம்பெருமானே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் எப்படி உருவாகின்றான், எப்படி உருவாகி கருவாகி உருவாகி ஒரு மனிதனாகி வளர்ந்து அவனுக்கு தேவையானவை அனைத்தும் கொடுக்கப்பட்டு திருமணமாகி குழந்தை பெற்று அதையும் கடந்து முதுமையாகி திரும்பி ஒரு பிடி நீரும் இல்லாமல் போகக்கூடிய இந்த வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எது உண்மை, எது நிலையானது, எது நிலை இல்லாதது என்று தெரிந்து வாழும் காலத்தில் நல்ல செயல்களை நல்ல வார்த்தைகளை செய்து சொல்லி பேசி இந்த வாழ்க்கையை அற்புதமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக வாழுங்கள். உங்களுடன் எதுவும் வாராது. இந்த வாழ்க்கை நீங்கள் 1000 அல்லது 2000 வருடமோ வாழப்போவது கிடையாது. அடுத்த கணம் கூட எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அகங்காரத்துடன் பொய் பொறாமை போட்டியுடன் வாழாதீர்கள். அடுத்த கணம் நிரந்தரம் கிடையாது. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். மேலே ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஓம் நம சிவாய நம.